திருப்பூர்ல இருந்து மலர்விழி அவர்கள் மலர் மருத்துவம் பத்தி பேச வராங்க. வாங்க மேடம். அனைவருக்கும் வணக்கங்க. நன்றி. நான் வந்து ஜோதிடமும் மலர் மருத்துவமும் அப்படிங்கிற தலைப்புல பேச வந்திருக்கிறேன். 10 வருடங்களா இது பார்த்துட்டு இருக்கேன். இந்த மலர் மருத்துவம், இந்த ஜோதிடம் அப்படிங்கிறதும், மலர் மருத்துவம் அப்படிங்கிறதும் மனம் விஷயத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். மனது தான் எல்லாத்துக்கும் காரணம். மனம் அப்படிங்கிறது ஜோதிடத்துல 1, 5, 9 அப்படிங்கிற விஷயத்துல அப்படிங்கிறதுல தான் நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய பிறப்போட அமைப்பு 5ங்கிறது இதுக்கு முன்ன பேசின அவரோட அந்த 5 சொல்லக்கூடிய அந்த மனம், அதாவது 5ல தான் மனம், புத்தி, சித்தம், திட்டம், குறிக்கோள், அருகிலுள்ள நண்பர்கள், புத்திர சந்தானம் எல்லாமே 5 அப்படிங்கிற அந்த தன்மையில செயல்படுது. 9 அப்படிங்கிறது நம்மளுடைய உயர்ந்த எண்ணம். அது நல்லா படிப்போமா, வெளிநாடு போவோமா, எந்த மாதிரி நம்ம அமைச்சுக்குவோம், குருமார்களோட ஆசி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு குரு, பெரிய மனிதர்களோட தொடர்பு, இதெல்லாமே வந்து 9ஆம் பாவகத்துல இருக்கு. அப்ப 1, 5, 9 அப்படிங்கிறது நம்மளுடைய அதுதான் மனதோட பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தன்மையா இருக்கு. இந்த ஜோதிடத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 1, 5, 9 மனம் மனம் அப்படின்னும் 4, 7, 10 அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா செயல், கேந்திரம் அப்படிங்கிறது செயல் அப்படின்னும் பார்க்குறோம். இப்போ 1, 5, 9ல தான் அது ஆரம்பிக்கும். இதை செய்யலாமா வேண்டாமா, தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற அத்தனை எண்ணங்களையும் இந்த 1, 5, 9 அப்படிங்கிற அந்த தன்மையில நம்ம ஃபர்ஸ்ட் சிந்திக்க ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் அது செயலுக்கு வருதா இல்லையா அப்படிங்கிறது அந்த கிரக தன்மைகளை வச்சு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு இருப்போம். இந்த மனம் சொல்லக்கூடியதுக்கும் மலர் மருத்துவத்துக்கும் சந்திரனுக்கும் 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தன்மைகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனால நம்ம பரிகாரம் சொல்லுவோம். நம்ம போய் பார்ப்போம், பரிகாரம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பஸ்ஸை பிடிச்சு போய் அதை செய்யறதுக்கான சூழ்நிலைகள் அமையலாம், அமையாம கூட போகலாம், இல்ல காலதாமதங்கள் ஆகலாம். கூடாம சில விஷயம் போது இத அடுத்தபடியா நம்ம வந்து வேகமா இந்த மனதை எப்படி பண்ணி நம்மளுடைய துன்பத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கு அரிய வாய்ப்பா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போதுதான் சொல்லிட்டு பூக்கள்ல இருந்து அதை தண்ணியில போட்டு அந்த எசன்ஸை மட்டும் எடுத்து அதை சாப்பிடும்போது நம்ம மனமானது செம்மையாகுது. மனம் மந்திரங்கள் ஜெபிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி மனதுல சரியா ஒண்ணு சிந்தனை பண்றோம், மனது சரியான ஒரு விஷயத்த நம்மளுக்கு வழிகாட்டுது அப்படின்னு சொன்னாலே அதுக்கப்புறம் எல்லா செயல்களும் சரிவரவே நகருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கறதுனால இந்த மனதோட தொடர்புடைய ஒரு மனிதருக்கு 5ஆம் பாவகம் இல்ல கோணங்கள் தெளிவா இருக்கு அப்படிங்கிறதும், சந்திரன் நல்ல நிலையில இருக்கார் அப்படிங்கிறதும், அவங்க தெளிவான மனிதர்களா இருக்காங்க, குழப்பம் இல்லாம இருக்காங்க. இப்ப சந்திரனோட இது அதிகமா மக்களுக்கு யாருக்கெல்லாம் மலர் மருத்துவம் தேவைப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரனோட கேது சேரும்போது ரொம்ப மன இறுக்கத்துக்கு உள்ளாகக்கூடிய மனிதர்களை வச்சிருக்கோம். அதே நேரத்துல சந்திரனோட சனி சேரும்போது ரொம்ப இடைஞ்சலான ஒரு கருத்து மோதல்கள் உள்ள தன்மையை பார்த்திருக்கோம். சந்திரன் 6, 8, 12களுக்கு மறையும் போதும் இந்த மனமானது வேகமா குழப்பம் அடைகிறத பார்த்திருக்கோம். அப்ப இந்த ஜோதிடத்துல இந்த 1, 5, 9 தன்மை வலுவா இருக்கும் போது அவங்க மனம் எப்பவும் தெளிவா இருக்கும். கேதுவோட சேரும் போதும், அது நேரத்துல சனியோட சேரும் போதும், அவங்க மறைவு ஸ்தானங்கள் அடையும் போதும் இந்த இடத்துல வந்து மனம் பாதிக்கப்படுது, ரொம்ப குழப்பத்துக்கு உள்ளாகுங்க. அவங்களுக்கு இந்த மலர் மருத்துவம் ரொம்ப பயனுள்ள ஒண்ணா இருக்கு. இப்ப கிரகங்களுக்காக மலர் மருத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. கிரகங்கள் போது அந்த 9 கிரகங்களுக்கும் சந்திரனுக்கு சொல்லப்பட்ட மலர் மருத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலர் மருத்துவம் சொல்றாங்க. இந்த மனம் ரொம்ப எல்லாம் அதிகமா இப்ப சந்திரன் எதோட ஒப்பீடு பண்றோம்? நதியோட, நீரோட, மனதோட, தாயோட, உணவோட, இது எல்லாத்தோடையுமே ஒப்பீடு பண்றோம் இல்லையா? அப்போ ஒப்பீடு பண்ணும்போது இந்த சந்திரன் வந்து வேகமாக அவங்களுடைய பாதிப்புக்கு உள்ளாகும் இந்த சொல்லக்கூடிய இந்த மலர் மருத்துவத்தை சாப்பிடும்போது அவங்க மனம் ஸ்திரமா இருக்குது, பயம் இல்லாம, ஒரு கலக்கம் இல்லாம, ஒரு வாழ்க்கையில தேவையான முடிவுகள் எடுத்து நல்லபடியா நகர்த்தி போறதுக்கு இந்த ஜென்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலர் மருத்துவம் இருக்கு. அப்ப இப்ப இந்த மலர் மருத்துவத்தை வந்து 9 கிரகங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து
ராகு கேதுகளுக்காக கொடுக்கப்பட்ட மலர் மருத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது, கேதுவுக்காக ராக் ரோஸ் அப்படிங்கிறதும், ராகுக்காக வந்து செரி அப்படின்னு சொல்லக்கூடியதும் குடுக்கப்பட்டிருக்கு. இது வெறும் பூக்கள் தான். ஆனா நம்ம மொத கேட்கும்போது வித்தியாசமா இருக்கு இதோட பேர்கள். இது வந்து லண்டன்ல இருக்கக்கூடிய டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர் வந்து இத கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்சு அவரே இதுல வந்து மனதானது தான் கண்டுபிடிச்சது. அதாவது ஒரு மனிதரோட காரணம் மனம்தான். அந்த மனத சரி பண்ணிட்டாலே எல்லா பிரச்சனைகளும் சரியாயிரும். மனதில இருந்து தான் இது வேலை செய்யுது அப்படின்னு நோய்க்கு காரணம் மனதுதான் அப்படிங்கிறத சொல்ல வந்தாங்க. அப்படி சொல்லும்போது சூரியன மருத்துவமா வந்து லார்ச் அப்படின்னு சொல்றதும், சந்திரனுக்கானது ஜென்சன் அப்படின்னு சொல்றதும், செவ்வாய்க்கானது வந்து இம்பேசன்ஸ் சொல்லக்கூடிய மலர் மருத்துவமும், புதனுக்கானது எல்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய மலர் மருத்துவமும், குருவுக்கானது வைல்டு ஓட் அப்படின்னு சொல்லக்கூடியதும், சுக்கிரனுக்காக வால்நட் அப்படின்னு சொல்லக்கூடியதும், ராதிப்ளமும், கேதுக்காக வந்து ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவமும் இதுல வந்து மலர் மருத்துவத்துக்காக கிரகங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுக்கு இந்த கிரகங்கள் பலவீனம் அடையுது. இப்ப சுக்கிரனுக்காக மலர் மருத்துவம் வால்நட் அப்படின்னு சொல்றாங்க. வால்நட் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதரோட மூளை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டது. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அதே வால்நட் தான். அந்த வால்நட்ல இருந்து அந்த பூவை எடுத்து அதை அரைக்கும் போதுதான் இது சரியாகுது. இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜோதிடத்துல எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு அழகிய பெண் தன்மை கொண்டு எல்லா அனுசரிச்சு சரியான விஷயத்துல மூவ் பண்ணி போகக்கூடிய ஒரு தன்மை வந்து சுக்கிரனுகிட்ட இருக்கு. அப்ப இந்த வால்நட் வந்து எல்லாவித சூழ்நிலைக்கும் தேவை. மழை விழுகுது, சளி பிடிச்சிக்குது, பிள்ளைங்களுக்கு உடம்புக்கு முடியாம போகுது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வால்நட் கொடுக்கும்போது இது சூழ்நிலைய சமன்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். சுக்கிரன் அப்படிங்கிறவரும் ஒரு சூழ்நிலைய சமன்படுத்தும் தன்மை கொண்டவராதான் இருக்கிறார். சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல வலுவா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க யாருகிட்டையும் அழகா இனிமையா பேசுவாங்க, எல்லா விஷயத்தையும் அனுசரிச்சு போவாங்க, அவங்க புத்தி சாதுரியமா நடந்துக்குவாங்க. அது ரொம்ப எல்லாரும் ரசிக்கும்படியான ஒரு தன்மையா இருக்கும். அதுதான் சுக்கிரனோட தன்மை. அந்த தன்மை ஜாதகத்துல பலவீனமா இருக்கும்போது அவங்களுக்கு இந்த வால்நட் அப்படிங்கிற இந்த மலர் மருத்துவம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அவங்க அவங்க வந்து சூழ்நிலை ஒரு சிலர்லாம் கராரா இருப்பாங்க. நான் இப்படிதான், என்னால வளைஞ்சு கொடுக்க முடியாது, என்னால விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் வால்நட்டு கொடுக்கும்போது அவங்க அந்த சூழ்நிலையை புரிஞ்சு, ஏன்னா காலத்துல எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டாலாம் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி நம்ம வந்து சுக்கிரன் பலவீனமா இருக்கும்போது அந்த சூழ்நிலைய சரியா அனுசரிச்சு அழகா வாழணும் அப்படின்னா உலகத்துல தட்பவெப்ப நிலையும் எல்லாமே ஒரே காலமா இருக்கிறது இல்ல. மழை விழுந்தா நம்மளுக்கு சேராம போயிருந்தும், வெயில் அடிச்சா நிறைய கொப்பளங்கள், சூட்டு கொப்பளங்கள் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரியான தட்பவெப்ப நிலைகள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை அனுபவிக்கிறதுக்கும், அதே நேரத்துல உறவுகள்ல சிக்கல் இல்லாம நல்லபடியாவும் சரியா போறதுக்கும் இந்த மலர் மருத்துவத்துல வால்நட் அப்படின்னு சொல்றாங்க. அது சாப்பிடும்போது நம்ம சூழ்நிலை தகுந்த மாதிரி போறோம். சரியா அழகா இனிமையா அதை சரியா கொண்டுட்டு போக முடியுது அப்படிங்கிறத மனதுக்குள்ள போய் இது வேலை செய்யுது. இந்த மலர் மருத்துவம் 3 நிலையில வேலை செய்யறதா சொல்றாங்க. மனதில் வேலை செய்யுது, உடம்புல இருக்கக்கூடிய நோயை போக்குது, சரியான சூழ்நிலையை இதை கிரியேட் பண்ணி கொடுக்குது, நல்ல சூழ்நிலையை கிரியேட் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இது ரொம்ப பயனுள்ள ஒரு மருத்துவமா இருக்குது. வர்றவங்களுக்கு பரிகாரம் கேட்கும்போது இப்ப கோயில் பரிகாரங்களும் சொல்றோம். அதையும் மீறி அவங்களுக்கு உடனடி தகவலா ஒரு மனசு சரி பண்ற ஒரு விஷயமா சாப்பிட்ட உடனே ஓகே சரியா இருக்கு, சமநிலை அடைகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு இந்த மலர் கொடுத்து அத பரிகாரமா நான் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய பேர் வந்து மலர்விழி, திருப்பூர்ல இருந்துங்க. என்னுடைய போன் நம்பர் 90 92 52 78 31. எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த லலிதாம்பிகா ஜோதிட ஆய்வருக்கும், கவிதா மேடத்துக்கும், பிரியா மேடத்துக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். குழந்தைகள்லாம் படிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அதுல நிறைய கேட்டகிரிகள் இருக்கு. ஒரு குழந்தைங்க எப்பவுமே குறும்பு பண்ணிட்டே இருக்கு, ஒரு விஷயத்த எதையுமே கவனிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்த கவனிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஜெஸ்னட் அப்படின்னு சொல்லக்கூடிய மலர் மருத்துவம் இருக்கு. ஜெஸ்னட்
ஜெஸ்னட் பட் அதோட பேரு. அப்புறம் அந்த குழந்தை வந்து எத சொல்றேன்னா, சோம்பேறியா இருக்குங்க சில குழந்தை. அம்மா நாளைக்கு செய்றேன். நான் அப்புறம் பார்க்கிறேன். அப்புறம் அப்படின்னு எப்பயெல்லாம் ஒரு விஷயத்த தள்ளி போடுறாங்களோ, அப்பயெல்லாம் அவங்களுக்கு ஸ்காரந்தஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய படிக்கிறதுக்கு. அப்புறம் பெரிய படிப்பு ஐஏஎஸ் இல்ல +2 இந்த நீட் எழுதுற படிப்பு இருக்கு இல்லைங்களா? அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, புதனோட மருத்துவமா இருக்கக்கூடிய அப்படின்னு LAR லார்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய மலர் மருத்துவம் இருக்குங்க. அது வந்து அ புதனின் மருந்தா இருக்குன்னா, நல்ல அறிவுத்திறன குடுக்குது. படிப்புக்காக ஒரு மருந்து மட்டுமே இல்ல. ஒரு ஒரு குழந்தை வந்து ஸ்திரமா அப்படின்னா, அழகா ஸ்மூத்தா படிக்கணும், நல்ல பிள்ளையா இருக்கணும், ஒழுக்கமா வளரணும் அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கு சொல்லக்கூடிய மருத்துவமுமே அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குதுங்க. அந்த மாரி அ அ நெறைய இருக்கு. அவங்களுடைய குணங்களுக்கு தகுந்த அவங்க ஒரு விஷயத்த தள்ளி போடுறாங்களா? கவன சிதறல்களா இருக்குதா? இல்ல ரொம்ப குறும்பு பண்றாங்களா? அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கு தகுந்த மாரியான மலர் மருந்துகள் குடுத்து சமநிலைப்படுத்தலாங்க மனச. நன்றிங்க. நன்றி சகோதரி. மலர் மருத்துவத்த பத்தி மிக அழகான தெளிவான விளக்கங்கள் இருந்துச்சு. முதல் மேடை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு டவுட் தான். மேடையா இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் தான். நல்லாவே தெளிவா பேசியிருக்கீங்க. அனுபவம் தான் இப்ப பேசியிருக்குன்னு நெனைக்கிறேன். அ சகோதரி அவர்களுக்கு திருப்பூர் சகோதரிகள் சார்பாக ஒரு சின்ன மரியாதை.